ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூ ஜெனடெக் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு மின்சார வாகனம், எலக்ட்ரிக் பைக் அண்ட் கார்ஸ், அதோட நன்மை தீமை நிறை குறைகளை பற்றி பார்க்கலாம். இப்போ பெட்ரோல் விலை அதிகமாகிட்டே இருக்குங்காட்டி நிறைய பேர் மின்சார வாகனங்களுக்கு மாறிக்கிட்டு இருக்காங்க. அதோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறத வீடியோ ஃபுல்லாக சொல்லியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். வீடியோவை முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிடில் கிளாஸ் பீப்புள் பெட்ரோல் விலைக்கு பயந்து டீசல் வாகனத்துக்கு மாறினாங்க. இப்போ டீசல் விலையும் அதிகமானதுனால மின்சார வாகனம், எலக்ட்ரிக் பைக் அண்டு கார் மீது அவங்களோட கவனம் குவிந்துள்ளது. 2020ஆம் ஆண்டில் ஒக்கினாவோ, ஹீரோ மற்றும் ஏத்தர் போன்ற எலக்ட்ரிக் பைக்குகள் அதிகமாக விற்று சாதனை படைத்துள்ளது. இதுக்கெல்லாம் காரணம் கட்டாயம் பெட்ரோல் டீசல் விலையேற்றம் தான். ஆசைக்கு ஆண்ட்ராய்ட் ஃபோனும் சார்ஜ் நிற்கிறதுக்காக சாதா ஃபோனும் பயன்படுத்துகிற மாதிரி மக்கள் இப்போலாம் லாங் ட்ராவல் போகணும் அப்படின்னா குடும்பத்தோட 4 சக்கர வாகனங்கள் யூஸ் பண்ணுறாங்க. அன்றாட தேவைகளுக்கு 2 வீலர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ பெட்ரோல் டீசல் விலை அதிகமானது தனிநபருக்கு மட்டுமல்ல, மொத்த உலகத்துக்குமே ஒரு பெரிய பிரச்சனையாக தான் இருக்குது. இதன் அடிப்படையில் 2015ஆம் ஆண்டு பாரிஸில் நடைபெற்ற மாநாட்டில் இந்தியா உள்ளிட்ட 197 கண்ட்ரீஸ் ஃப்யூச்சரில் பெட்ரோல் டீசலுக்கு மாற்றான மின்சார வாகனங்களை பயன்படுத்தணும்னு முடிவு செஞ்சாங்க. அதன்படி 2030க்குள்ளே 100% மின்சார வாகனங்களுக்கு எல்லா நாடுகளும் மாறணும்னு இலக்கு வச்சு ஒப்பந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாகும். இப்போ மின்சார வாகனங்கள் பார்த்திங்கன்னா 50,000லேருந்து 1.5 லட்சம் வரைக்கும் விற்பனைக்கு கிடைக்குது. ஒரு தடவை சார்ஜ் பண்ணோம்னா 70லேருந்து 95 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கிடைக்குது. இலகுவான வாகனம், ரொம்ப வெயிட் இல்லை, சர்வீஸ் இல்லை, இன்சூரன்ஸ் இல்லை. நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து பேட்டரி மாட்ட வேண்டியது இருக்கும். 2 அல்லது 3 ஆண்டுக்கு ஒரு முறை பேட்டரி மாற்றுற மாதிரி ஒரு சூழல் வரும். ரீசார்ஜபிள் பேட்டரி லித்தியத்தால் ஆனது என்பதால் 4 அல்லது 5 மணி நேரம் சார்ஜ் போட வேண்டியது கட்டாயம். 4 யூனிட் இருந்தால் போதும், 100% சார்ஜ் ஏறிடும். வீட்டில் இருக்கிற நம்ம ப்ளக் பாயிண்ட்லேயே இதை ஈஸியாக சார்ஜ் பண்ணிக்கலாம். ஃபாஸ்ட் சார்ஜிங் பாயிண்டிங்லேயும் இதை சார்ஜ் செய்யலாம். அப்படி செய்யும்போது உங்களுக்கு அந்த சார்ஜ் பண்ணுற நேரம் கொஞ்சம் குறையும். 40லேருந்து 45 கிலோமீட்டர், 50லேருந்து 65 கிலோமீட்டர் வேகத்தில் போகிற மாதிரி வாகனங்கள் இருக்குது. சிசி அதிகமாக இருக்கிற வண்டிகளும் இதில் இருக்குது. இதில் இன்னொரு குறிப்பிடத்தக்க விஷயம், ரிவர்ஸ் எடுக்கிற வசதி கூட இந்த மாதிரி மின்சார வாகனங்களில் இருக்கிறது கூடுதல் சிறப்புன்னு சொல்லலாம். மின்சார வாகனங்களை உற்பத்தி செய்கிற கம்பெனிகளான ஆத்தர், 450X, பஜாஜ் செட்டக், ஹீரோ எலக்ட்ரிக் ஆப்டிமோ, ஹீரோ ஃப்ளாஸ், டிவிஎஸ் ஐக்யூப், இந்த மாதிரி கம்பெனிகளும் விற்பனையில் இப்போதைக்கு முன்னணியில் இருக்காங்க. இதே போல் விலை குறைவான வாகனங்களும் மார்க்கெட்டில் இருக்குது. 50,000 கிலோமீட்டர்களுக்கு பேட்ரி மாற்ற வேண்டியது தேவையில்லை. 3 ஆண்டுகள் வாரண்டியும் கொடுக்குறாங்க. ரிலையன்ஸ் மாதிரியான கம்பெனிகள் இந்த மின்சார வாகனங்களுக்கு தேவையான பேட்ரி தயாரிக்கிறதில் ஈடுபட இருக்கிறதுனால விலை இன்னும் குறையும்னு எதிர்பார்க்கலாம். மின்சார வாகனங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்ன மாதிரி வகைகள் நமக்கு வேணும்? முதலில் தனிநபர் செல்வதற்காக, சிங்கிள் மேன் போகிறதுக்காக, இல்லை குடும்பத்துக்காக யூஸ் பண்ணுறதுக்காக, இல்லை கமர்ஷியலாக யூஸ் பண்ணவா என்ன முடிவு செஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வண்டியை செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 3 வருடம் லித்தியம் பேட்டரி யூஸ் பண்ணலாம். லீட் பேட்டரியாக இருந்தால் 1 வருஷத்துக்கு ஒரு தடவை மாற்ற வேண்டியது கட்டாயம். மற்றொன்று போர்ட்டபிள் பேட்டரி, இது கழட்டி மாட்டி சார்ஜ் பண்ணிக்கலாம். இன்னொன்று வண்டியிலே இருக்கும், கழட்ட முடியாது, அப்படியே சார்ஜ் போடுற மாதிரி இருக்கும். இன்னும் பார்த்திங்கன்னா இதில் ரிமோட் லாக், எல்இடி பல்ப், டிஸ்க் பிரேக், யூஎஸ்பி சார்ஜர், டிஜிட்டல் டேஷ்போர்டு, இன்னும் சில வண்டிகளில் டபுள் பேட்ரி, சைடு ஸ்டாண்டு அலாரம், ரிவர்ஸ் எடுக்கும்போது பீப் சவுண்டு, இதெல்லாம் கூட இருக்கிற வகைகளாக பார்த்து வண்டியை நம்ம செலக்ட் பண்ணலாம். சில வண்டிகளில் பார்த்திங்கன்னா எக்கோ ஸ்பீடு, ஸ்போர்ட்ஸ் ஸ்பீடு என 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. எக்கோ ஸ்பீடுங்கிறது குறைவான வேகமும் நல்ல மைலேஜும் கொடுக்கும். ஸ்போர்ட்ஸ் ஸ்பீடுங்கிறது அதிக வேகமும் மைலேஜும் கொஞ்சம் கம்மியாகவும் கிடைக்கும். மின்சார வாகனத்தோட டேஷ்போர்டில் நம்ம மொபைல் ஃபோனை லிங்க் பண்ணிக்கலாம். ஆட்டோ கட் ஆஃப் ஆப்ஷன், அதாவது விடிய சார்ஜ் ஏறினாலும் முழுமையாக சார்ஜ் ஏறினோடனே தானாக அதே கட்டாயி நின்றும், அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. டிவிஎஸ் ஐக்யூப் வாகனம் மட்டும் தற்போது சென்னையில் அறிமுகமாகியுள்ளது. ஜூபிட்டர் பைக் போல் அதோட தோற்றம் இருக்கும். 75 கிலோமீட்டர் வேகத்துடன் 78 கிலோமீட்டர் மைலேஜும் அதில் கிடைக்கிது. அடுத்து பஜாஜ் செட்டக், ஆரம்பம் முதல்ல ஒரு ரிச் லுக் கொடுக்கும். 95 கிலோமீட்டர் மைலேஜோட 70 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் நம்ம இதில் போகலாம்.
பேட்டரியை நம்ம வேணுங்கிறப்ப கழட்டி சார்ஜ் போட்டுக்கிற மாதிரி இதில் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது டன்வெல், இது குறைந்த வேகத்தில் செல்லக்கூடிய ஒரு வாகனம். ஹீரோ பிராண்டை பொறுத்த வரைக்கும் போட்டான், ஆப்டிமா, நெக்ஸு, ப்ளூட்டோ எக்கனாமிக்கில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. 45 கிலோமீட்டர் வேகம், 100+ மைலேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த ஆதர் 450X, மின்சார வாகனம் ஓட்டுறவங்களுக்கு ஒரு நம்பகமான வாகனம்னு இதை சொல்கிறாங்க. அவசர தேவைக்கு ஒரு 10 நிமிஷம் சார்ஜ் போட்டாலே போதும், 15 கிலோமீட்டர் வரைக்கும் போகலாம். 80 கிலோமீட்டர் வேகமும் 100+ மைலேஜும் கொடுக்குது. 7 இன்ச் பேட்டரி இதில் இருக்குது. கைடு லேம்ப் போன்ற வசதிகளும் இந்த வண்டியில் இருக்குது. இன்னும் பல கம்பெனிஸ் தன்னோட பைக்குகளை நம்ம நெட்டில் பார்த்தாவே தெரியும், நிறையா போட்டிருக்காங்க. அதில் நம்ம பட்ஜெட்டை பொறுத்து அதை நம்ம விருப்பம் போல் நம்மளோட யூசேஜுக்கு தகுந்த மாதிரி அதை நம்ம செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். அடுத்து மின்சார வாகனங்களோட நிறை குறைகளை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ளஸ் பாயிண்ட் என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். 100 கிலோமீட்டருக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணோம்னா பெட்ரோல் வாகனங்களை காட்டிலும் மின்சார வாகனங்கள் செலவு ரொம்பவே கம்மி. அதே மாதிரி பராமரிப்பு மெயின்டெனன்ஸ் செலவு இப்போ எரிபொருளோடு சேர்த்து, அதாவது பெட்ரோல் டீசலோடு ஒப்பிடும்போது ரொம்ப கம்மி. உதாரணத்துக்கு நீங்கள் 50 கிலோமீட்டர் பயணத்துக்கு 1 லிட்டர் பெட்ரோல் 99 ரூபா செலவாகுதுன்னா மின்சார வாகனத்துக்கு 20லேருந்து 30 ரூபா மட்டும்தான் செலவாகும். அடுத்தது சர்வீஸ் சார்ஜ், என்ஜின் மெயின்டெனன்ஸ் செலவு இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. பேட்ரி சேஞ்ச் பண்ணுறதும் ரொம்பவும் ஈஸியான முறையில் தான் இருக்கும் மின்சார வாகனங்களில். அதே மாதிரி சேசிஸ் மவுண்டட் மோட்டார், ஹப் மோட்டார்ஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால வண்டியில் ஒரு சத்தமே இல்லாமல் ரொம்ப அமைதியான சூழலுக்கு தகுந்த மாதிரி வண்டியை வடிவமைச்சிருக்காங்க. அடுத்து நம்ம வண்டியை ஓட்டும்போது ஆக்சிலேட்டர் ரொம்ப முறுக்குனாலும் பேட்டரியிலேருந்து மோட்டருக்கு வர மின்சாரத்தை கட்டுப்படுத்தி அளவான மின்சாரங்களை நம்ம வண்டி என்ஜினுக்கு கொடுக்குற மாதிரி வண்டியை வடிவமைச்சிருக்காங்க. இது மின்சார வாகனத்தில் இன்னும் ஒரு ப்ளஸ்ன்னு சொல்லலாம். சில மின்சார வாகனங்களில் எக்கோ மோட், ரைட் மோட், ஸ்போர்ட்ஸ் மோட் அப்படிங்கிற 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா முறையே 75, அடுத்து 65, அடுத்தது 55 கிலோமீட்டர் போகிற மாதிரி இருக்கும். சில வாகனங்களில் லோ மற்றும் ஹை ஆப்ஷனோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறதும் நம்ம செஞ்சுக்கலாம். இதில் டச் ஸ்க்ரீன் இருக்கிறதுனால ப்ளூடூத்தோடு நம்ம மொபைலை கனெக்ட் பண்ணிக்கலாம். மொபைல் ஃபோனை சார்ஜ் செய்கிற வசதியும் இந்த மாதிரி வாகனங்களில் இருக்குது. டிராஃபிக் நெரிசலில் நம்ம நார்மலான வண்டியில் பெட்ரோல் வண்டியில் இருக்கும்போது ஏகப்பட்டது பெட்ரோல் செலவாகும். வேணால் இந்த மாதிரி மின்சார வாகனங்களில் அந்த பிரச்சனை இல்லை. அடுத்து மின்சார வாகனங்களில் பார்க்கிங் அசிஸ்டன்ஸ் இருக்குது. இதனால் பார்க்கிங்கில் வண்டியை ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கு, ஃபார்வேர்டு எடுக்கிறதுக்கு, ஸ்லோ மோடில் எடுக்கிறதுக்கு, நிறுத்த சுலபமாக இருக்கிற மாதிரி ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. என்னங்க மின்சார வாகனங்களில் வெறும் ப்ளஸ் மட்டும்தானா, மைனஸ் குறைகள் ஏதாவது இருக்காதுன்னா அதுவும் இருக்குது. இப்போ குறைகள்னு பார்க்குறதா பெட்ரோல் டீசல் வண்டியில் நம்ம வேணுங்கிற இடத்துல அதிகபட்சம் ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளே ஒரு பெட்ரோல் பங்க் பார்த்துடலாம். ஆனால் இப்போ இந்த மின்சார வாகனங்களுக்கு எல்லா இடங்களையும் பேட்ரி சார்ஜ் பண்ணுறதுக்கான வசதி இன்னும் எங்குமே செஞ்சு கொடுக்கல. அது ஒரு பெரிய மைனஸ். ரெண்டாவது, பேட்ரி நம்ம சேஞ்ச் பண்ணணும், பேட்ரி போயிடுச்சு அப்படின்னா அதை மாற்றுறதுக்கு குறைஞ்சபட்சம் 14,000லேருந்து 30,000 வரைக்கும் செலவு வரும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இன்னொரு மைனஸ். அடுத்து பார்த்தா இதோட விலை பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம பெட்ரோல் டீசல் வண்டி வாகனங்களோட இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர், எலக்ட்ரிக் கார், மின்சார வாகனங்களோட விலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. மின்சார வாகனங்களில் சில வாகனங்களில் பேட்டரியை கழட்ட முடியாது. அதனால் நம்ம அதோட சார்ஜ் போடுறதா இருந்தால் வீட்டுக்கு வெளியவோ அல்லது வீட்டுக்குள்ளேயோ கொண்டு வந்து தான் சார்ஜ் போடுற மாதிரி சூழ்நிலை இருக்குது. வாகன எண் இல்லை, அதுக்கு மேக்ஸிமம் நம்பர் பிளேட்லாம் கிடையாது மின்சார வாகனங்களுக்கு. அதனால் ஒருவேளை நம்ம வண்டி திருடு போயிட்டால் அதை கண்டுபிடிப்பது எப்படின்னு இது வரைக்கும் ஒரு தகவலும் எதுலேயும் யாரும் சொல்லலை. அடுத்தது, சார்ஜ் செய்ய அதிக நேரம் ஆகிறது பெரிய மைனஸ்ன்னு சொல்லலாம். இப்போ அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா 4லிருந்து 5 மணி நேரம் காத்திருக்க வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மின்சார வாகனங்களுக்கு சார்ஜ் போடுறதுக்காக. மழைக்காலங்களில் நம்ம ஊர் ரோட்லாம் சொல்லவே வேணாம், தண்ணி எவ்வளோ நிற்கணும் உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி நேரத்தில் இந்த மின்சார வாகனங்களில் பேட்ரி இருக்கிற இடத்துல ஒரு 1.5 அடி உயரத்துக்கு மட்டும் தண்ணி இருந்தால் பேட்ரி ஆஃப் ஆகாது, வண்டி நிற்காமல் ஓடுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே பேட்டரியோட அந்த 1.5 அடி உயரத்துக்கு மேலே தண்ணி வந்துட்டால் கட்டாயம் வண்டி எங்கேயாவது நின்றும். அடுத்தது, பூட் ஸ்பேஸ் என்னும் இடவசதி சில மின்சார வாகனங்களில் கிடையாது. சார்ஜிங் பாயிண்ட்டும் அந்தளவு இன்னும்
அங்கே எல்லா குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் இருக்குது, எல்லா இடத்துலையும் கிடையாது. அதனால் இந்த மின்சார வாகனங்களை எடுத்து நம்ம லாங் ட்ராவல் போகிறதுங்கிறது மிகப்பெரிய சிரமமான ஒரு விஷயம். தொடர்ந்து பெட்ரோல் விலையும் ஏர்முகமாகவே இருக்கிறதுனால மின்சார வாகனங்களோட உற்பத்தியும் வருஷந்தோறும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லலாம். நமது ஒன்றிய அரசு எலக்ட்ரிக் வாகனங்களுக்கு மானியம் வழங்கும் திட்டத்தை கூட சமீபத்தில் அறிவிச்சிருக்காங்க. எதிர்காலம் இறந்த காலத்தால் பக்குவம் அடைகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் மின்சார வாகனத்தோட காலம் எப்படி இருக்குன்னு பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இந்த பதிவு உங்களுக்கு மின்சார வாகனங்களோட ப்ளஸ் ஆர் மைனஸ் எல்லாம் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், முக்கியமாக உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை எப்பயுமே முழுதாக பாருங்கள். உங்களோட ஆதரவை நாங்கள் பெருசாக எதிர்பார்க்குறோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.